ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரீத்தி யுவா. இன்றைக்கி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அம்மா வந்துட்டாங்கள்ல வைசாக்குக்கு. அம்மா சமையல் இல்லாமல் எப்படி நம்ம இருப்போம்? அம்மா சமையல் தான் நமக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அதனால் அம்மாவை தான் நான் இன்றைக்கி வந்து குழம்பு வைக்க சொல்லியிருந்தேன். என்னோடய ஃபேவரட்டுன்னு சொல்லலாம், என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம், எங்கள் ஸ்ரீஷோட ஃபேவரட்டுன்னு சொல்லலாம். உருண்டை குழம்பு தான். எப்படி உருண்டை குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். நான் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் எனக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வராதுங்க அம்மா வைக்கிற மாதிரி. அம்மா ஸ்பெஷல் உருண்டை குழம்பை பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பொடிசாக கட் பண்ணியிருக்கிற ஆனியன் வந்து உருண்டைக்கு, அப்புறம் இந்த 2 டொமேட்டோ வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு, பெருசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு, அப்புறம் தேங்காய்ங்க, அரை முடி தேங்காய், அப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இருந்தால் போதும். கடலைப்பருப்புங்க இது. அதை 3 hours நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். சோக் பண்ணால் தான் கொஞ்சம் நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். புளியை வந்து நல்லா கரைச்சி வச்சாச்சிங்க. புளியில் வந்து நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் பாருங்கள். சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். ஆனால் நம்ம தேங்காய் ஊற்றுறவால் நமக்கு வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது உருண்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. கூட என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னால் கொஞ்சம் சோம்பு போட்டிருந்தாங்க அம்மா. அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் குறன்னு பண்ணுங்க. அப்போ தான் உருண்டை நல்லா வரும். நல்லா ரொம்ப நைஸாக பண்ணோன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் அந்த இதுவாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் வந்து நிப்பாட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா குழம்புக்கு நம்ம கொதிக்கும் போது போட யூஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் தேங்காய் வந்து இந்த மிக்சியில் அடித்த பருப்பு பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்லைஸ்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா உருண்டையிலையும் நம்ம கொஞ்சம் சால்ட் இருந்தால் தான் உருண்டை நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பருப்பை மிக்சியில் அடிக்கும்போது தண்ணி எதுவும் இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் ஊற வைக்கும் போதே தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அந்த ஊற வச்ச அந்த பதத்தோடையே வந்து அடிக்கணும். தண்ணியெல்லாம் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியோடு நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க வராதுங்க. ஒரு மாதிரி ட்ரையாக தான் இருக்கணும், ஏன்னா நம்ம ஆனியன் போடுறோம், சால்ட்டு போடுறோம். அதனால் நம்ம கொஞ்சம் அதுலேயே ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த பால்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பால்ஸ் பிடிக்கிறது தாங்க மெயின். நமக்கு அந்த பால்ஸ் பிடிக்கும் போதே அதில் கரெக்டாக தெரியுது, அந்த பக்குவம் தெரியுது. இதை பாருங்கள், அந்த அழகாக அந்த பால்ஸை பிடிச்சி வைக்கிறோம். இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த பால்ஸ் பிடிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னா கூட அந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த பால்ஸை போடுவாங்க. அப்போ அந்த பால்ஸ் வந்து உடையாமல் இருக்குங்க. ஸோ இப்போ வந்து அந்த மிக்சியில் அடிக்கிறது தான் நமக்கு அந்த மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே. மிக்சியில் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓகேவாயிடுங்க. ஒரு 50% நமக்கு வந்து குழம்பு பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக பால்ஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஆயிலெல்லாம் யூஸ் ஆகாதுங்க இந்த குழம்புக்கு. நம்ம ஆஸ் யூஷுவல் வீட்டில் எப்படி காரக்குழம்பெல்லாம் வைப்போம். ஆனால் ரொம்ப ஆயில் நான் முதல்ல யூஸ் பண்ணுறதில்ல. கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுட்டு அப்புறம் மஸ்டர்டுங்க, கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்டாக இருக்கும், நமக்கு ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நம்ம குழம்பு ஃப்ளேவராக கொடுக்கும். அப்புறம் ஆனியன் ஸ்லைஸ் நீட்டாக கட் பண்ணியிருந்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவலுங்க டொமேட்டோ தான். டொமேட்டோ ஆனியன் இல்லாமல் என்ன சமையல் நம்ம பண்ணுவோம்? எந்த குக்கிங்கும் டொமேட்டோ ஆனியன் இல்லாமல் நமக்கு அந்த ஒரு டேஸ்ட்டும் இருக்காது.
ஸோ டொமேட்டோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு பார்த்தீங்க இல்லைங்களா இன்க்ரீடியன்ட்ஸில் அந்த வெள்ளைப்பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் நம்ம அந்த மசாலாலாம் போட்டு அந்த புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி நல்லா பாயில் ஆகணுங்க. நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பால்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா உருண்டைங்க, அதை ஸ்லோவாக வந்து குழம்புல போட்டுடலாம். கேஸை ஸ்லோ பண்ணிக்கோங்க. குழம்பு போடும்போது ஸ்லோவாக நம்ம வந்து பொறுமையாக தான் போடணும். கொஞ்சம் கிட்ட கிட்ட வச்சு தாங்க போடணும். கொஞ்சம் மேலேருந்து நம்ம ஏனோ தானோன்னு போட்டோன்னா அந்த உருண்டையெல்லாம் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ தாங்க ஹைலைட்டே. அந்த குழம்பு கொதிக்கும் போது கேஸை ஸ்பீட் பண்ணிட்டதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கோங்க. அப்போ வந்து அந்த பால்ஸ் எல்லாம் வந்து மேலே வரும் பாருங்கள். நல்லா குழம்பு திக்காயிடுச்சு. நம்ம அரைச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா, உருண்டைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி வச்சுருந்தோம். அதில் நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குழம்புல ஊற்றியாச்சிங்க. இப்போ பாருங்கள் உருண்டை குழம்பு ரெடி. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டையும் வந்து செம சாஃப்டாகவும் இருந்துச்சு. ரொம்ப பாயில் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஆடாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் டச்சப்பு கறி லீவ்ஸுங்க. அது ஒரு தனி ஃப்ளேவரும் கொடுக்கும் நமக்கு அந்த கறி லீவ்ஸு. கொஞ்சம் நான் கறி லீவ்ஸு நிறையவே யூஸ் பண்ணுவேன் எல்லா குக்கிங்லேயும். நமக்கு ஹெல்த்தி கூட இல்லைங்களா. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.